வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் வேட்பாளர்கள் ஓபிஎஸ் உடன் இணைந்தார்கள். அதிமுக இந்த முறை வெற்றியடைவது கடினம்தான். தென் மாவட்ட வேட்பாளர்கள் தேர்தலுக்கு முன்பாகவே தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். கருத்து கணிப்பிலும் சரி, மக்களின் ஆதரவுகளிலும் சரி, அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். இனி ஒவ்வொரு நாளும் அதிமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக மாறக்கூடிய வகையில் எடப்பாடி செய்துவிட்டார். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய தோல்வியை தழுவும் என்ற காரணத்தினால் இனியும் அதிமுகவில் பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஓபிஎஸ் உடன் இணைந்து திமுகவில் இணையப் போவதாக தென் மாவட்ட சிட்டிங் எம்எல்ஏக்கள் மற்றும் வேட்பாளர்கள், முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள் என்று பெரும் படையுடனே ஓபிஎஸ்ஐ ஆதரிக்கப் போவதாகவும், ஓபிஎஸ் தலைமையில் திமுகவில் இணையப் போவதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. என்னதான் அதிமுகவில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருபோதும் அதிமுகவை விட்டு கொடுக்காமல் இருந்த நிர்வாகிகள் தற்பொழுது அதிமுகவில் இருந்து வெளிவருவதற்கு காரணம்தான் என்ன என்று பார்க்கும் பொழுது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவக்கூடிய வகையில்தான் அவரது செயல்பாடுகளும் இருக்கிறது. இனி ஒவ்வொரு நாளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியை மட்டும்தான் சந்திப்பார். பாஜக தலைமையில் 2029 மக்களவை தேர்தலையும் சந்திப்பார். அதிமுகவின் தலைமையில் ஒருபோதும் இனி தேர்தல் நடக்காது என்று கூறிதான் தற்பொழுது ஓபிஎஸ்ஸின் தலைமையில் அதிமுகவின் வேட்பாளர்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள், மாவட்ட முன்னாள் செயலாளர்கள் அனைவரும் ஓபிஎஸ்ஸின் தலைமையை ஏற்று திமுகவில் இணைந்து வருகிறார்கள். இது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒட்டுமொத்தமான செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வகையில் தற்பொழுது மிகப்பெரிய ஆதரவு ஓபிஎஸ்ஸிற்குத்தான் களத்தில் இருக்கிறது. மேலும் திராவிட முன்னேற்றக் கழகமே இரண்டாவது முறை வெற்றி வாய்ப்பை பெறும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகள் மற்றும் மக்களின் ஆதரவுகள் ஓபிஎஸ்ஸிற்கே இருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கே மக்கள் மத்தியில் ஆதரவுகள் இருப்பதன் காரணமாக அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாக சிட்டிங் எம்எல்ஏக்கள் வேட்பாளர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.